friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா no matter what. இந்த no matter what யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, no matter what அப்படினா சொல்லுவோம்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி நான் இத செய்ய மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இத செய்ய மாட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம் தானே. இப்படி என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதுக்குதான் no matter what யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். என்ன ஆனாலும் சரி இல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, ரெண்டுல எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். சரியா? என்ன ஆனாலும் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இத செய்ய மாட்டேன். இது எப்படி சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆனாலும் சரி அத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா. என்ன ஆனாலும் சரின்னா no matter what, no matter what. அடுத்து நான் இத செய்ய மாட்டேன், ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம் தானே. அப்ப ஃபியூச்சரை மீன் பண்ணி சொல்லும்போது பாருங்க, மாட்டேன், ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மாட்டேன் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா பேசுறோம். அப்போ will not இதுக்கு பதிலாதான் நம்ம வந்து won't யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. ஃபியூச்சர்ல நம்ம வந்து நெகட்டிவா பேசும்போது won't யூஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I, அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து won't, அடுத்து என்னது verb செய்ய மாட்டேன். அப்போ செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, அடுத்து இதை, இதைனா this. அப்போ என்ன ஆனாலும் சரி நான் இத செய்ய மாட்டேன் அப்படின்னா அது இப்படி சொல்லலாம், no matter what I won't do this. ஓகே, no matter what I won't do this. இதையே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இப்போ I won't do this no matter what, இத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த no matter what நம்ம லாஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, I won't do this no matter what. ஓகே, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆனாலும் சரி நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன். இது எப்படி சொல்லலாம், என்ன ஆனாலும் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்போ no matter what. no matter what. அடுத்து நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன், ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். அப்ப எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I, அடுத்து என்ன எழுதணும் won't, ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா பேசுறோம் won't. அடுத்து என்ன போறது, போறதுக்கு இங்கிலீஷ்ல go. ஓகே, அடுத்து என்ன எழுதணும் இந்த வேலைக்கு, அப்ப போறோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம் தானே. அப்ப to போட்டு அடுத்து இந்த வேலைன்னு சொல்லும்போது this job. ஓகே, அப்போ என்ன ஆனாலும் சரி நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், no matter what I won't go to this job. Okay, no matter what I won't go to this job. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நம்ம சொல்றோம்ல, மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, மற்றவங்க என்ன நினைச்சாலும் சரி நான் எனக்கு தோன்றதை தான் நான் செய்வேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் தானே. அப்போ மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இது எப்படி சொல்றது, ஓ என்ன ஆனாலும் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அதுக்கு no matter what போட்டோம். இங்க பாருங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குதா. நம்ம மற்றவங்க என்ன நினைத்தாலும் பரவாயில்ல அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு வந்திருக்கு, என்னன்னு வந்தாலே அங்க வாட் வரும். சரியா? அப்போ அந்த நினைத்தாலும் பரவாயில்ல அதுக்கு no matter what அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, no matter what. அடுத்து மற்றவங்க சப்ஜெக்ட் வந்திருக்கு பாருங்க, மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அப்ப அந்த மற்றவங்க அதுக்கு others. அடுத்து இங்க பாருங்க, என்ன நினைத்தாலும் verb வந்திருக்கா, நினைத்தாலும் ஏதோ ஒரு செயல் நடக்கு, நினைக்கிற செயல். ஓகே, அப்ப நினைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது think. இது வந்து நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி தான் எழுதுவோம். சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி எழுதும் போது verb கூட நம்ம SES IS சேர்ப்போம். இங்க வந்து others ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம். சோ verb கூட எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். சரியா? அப்போ no matter what others think அப்படின்னா மற்றவங்க என்ன நினைச்சாலும் சரி, மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படி சொல்றது.
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு செலவானாலும் சரி நான் அதை வாங்குவேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. அப்போ அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அது எப்படி சொல்றது பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அப்போ நோ மேட்டர் அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து இங்க வந்து என்னன்னு வந்திருக்கு, அதுக்கு நம்ம வாட் போட்டிருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு செலவானாலும், அதுக்கு அந்த வாட்டுக்கு பதில் இங்க எவ்வளவு, அதுக்கு how much. ஓகே, how much. அடுத்து என்ன வரணும், இங்க பாருங்க அது சப்ஜெக்ட் வந்திருக்கா, அதுனா it. அடுத்து verb செலவானாலும், செலவாகிறது, அப்போ cost. ஆனா நம்ம சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் எழுதுறோம். அப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா வரக்கூடிய verb கூட s es is ஏதாவது சேர்ப்போம். இங்க லாஸ்ட் கீழ முடிஞ்சிருக்கு, சோ s தான் சேர்க்கணும். ஓகே, ஈட்ங்கிறது சிங்குலர், ஒரு ஒண்ணே ஒண்ணா நம்ம மென்ஷன் பண்றது, சரியா. அப்போ அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், no matter how much it costs. ஓகே, நெக்ஸ்ட் யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, யார் என்ன திட்டினாலும் சரி நான் வந்து அவ கூட பேசுவேன், இது எப்படி சொல்லலாம் பாருங்க, யார் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அதுக்கு எப்படி no matter. அடுத்து யார், இங்க வந்து என்ன WH கொஸ்டின் வாட் வரதுக்கு பதில் இங்க வந்து யார் வந்திருக்கு, யார்னா who. ஓகே, who. அடுத்து இந்த who வந்தாலே யார் என்ன திட்டினாலும், அந்த யார் திட்டுறான்னே தெரியல, அப்ப சப்ஜெக்ட் யாருன்னே தெரியல, இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம் who. அடுத்து பாருங்க என்னை திட்டினாலும், திட்டக்கூடிய செயல், அடுத்து verb வரும். இத வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் எழுதுவோம். அப்போ இத வந்து சப்ஜெக்டா எடுக்கும்போது இது வந்து நம்ம சிங்குலரா தான் எடுப்போம், சரியா. அப்போ அதுக்கு அடுத்து வர verb கூட நம்ம SO ESO ISO சேர்த்துப்போம். இல்ல பாருங்க, திட்டுறதுக்கு scold கூட s சேர்க்கணும், லாஸ்ட் d ல முடிஞ்சிருக்கு, சோ s தான் சேர்க்கணும், சரியா. அப்போ who அடுத்து என்னது வரணும், verb கூட SO ESO ISO சேர்க்கணும். ஓகே, அப்போ scolds யார திட்டுறது, என்னை, me. ஓகே, அப்போ யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, யார் என்ன திட்டினாலும் சரி அப்படின்னா no matter who scolds me. ஓகே, நான் அவளுடன் பேசுவேன், ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்லுவோம், நான் அவளுடன் பேசுவேன் அப்படின்னு. அப்ப ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி எழுதணும், இது வந்து பாசிட்டிவா தான் இருக்கு, சோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து ஃபியூச்சர்னால will போட்டுட்டு, அடுத்து பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk, அடுத்து அவளுடன் நம்ம பேசுறோம், யார் கூட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டுட்டு அவளுடன், அவளை மென்ஷன் பண்ணும்போது her ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல நான் அவளுடன் பேசுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், no matter who scolds me I will talk to her. ஓகே, no matter who scolds me I will talk to her. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம சொல்லுவோம்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு no matter. அடுத்து என்ன நடந்தாலும், அப்போ what happen கூட வந்து s வரும், சரியா. சிம்பிள் பிரசன்ஸ் படி தானே எழுதுறோம், அப்ப verb கூட SO ESO ISO சேர்ப்போம். என்ன நடந்தாலும் what happens. ஓகே, அப்ப என்ன நடந்தாலும் சரி அப்படின்னா no matter what happens. அடுத்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இது எப்படி எழுதலாம், ஃபியூச்சர் மெயின் பண்ணி சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன வரணும் will, அடுத்து verb சப்போர்ட், அடுத்து யாருக்கு, உனக்கு, உனக்குனா you. ஓகே, I will support you, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, அப்ப என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், no matter what happens I will support you. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடந்தாலும் சரி நான் அங்க இருப்பேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் சரி நான் அங்க இருப்பேன், இது எப்படி சொல்லலாம் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி இதேதான் no matter
what happens. ஓகே, அடுத்து நான் அங்க இருப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்னா அங்க இருப்பேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி தான் சொல்றோம். அப்ப அங்க இருப்பேன். அப்ப இது என்ன, இது வந்து மெயின் வெர்பே வரல. அப்ப இது என்ன யூஸ் பண்ணணும், பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் பேசணும். அப்ப ஃபியூச்சருக்கு பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம், will be. ஓகே, இருப்பேன், அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க மெயின் வெர்ப் வராது. அப்ப இது வந்து பி வெர்புக்கானது will be. அடுத்து அங்கன்னா the. ஓகே, அப்போ என்ன நடந்தாலும் சரி நான் அங்க இருப்பேன் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம், no matter what happens I will be there. Okay, no matter what happens I will be there. Next, என்ன ஆனாலும் சரி நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, என்ன ஆனாலும் சரி நான் அவளை மன்னிக்க மாட்டேன். இதை எப்படி சொல்லலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி. அதுக்கு என்ன சொல்லுவோம், no matter what, no matter what. ஓகே, அப்ப என்ன ஆனாலும் சரி அப்படின்னா no matter what நான் அவளை மன்னிக்க மாட்டேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா பேசும்போது won't போட்டுட்டு அடுத்து என்ன verb மன்னிக்கிறது. மன்னிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forgive. forgive. அடுத்து அவளை, அவளைன்னு சொன்னா her. ஓகே, அப்போ என்ன ஆனாலும் சரி நான் அவளை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம், no matter what I won't forgive her. ஓகே, no matter what I won't forgive her. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ என்ன சொன்னாலும் சரி நான் என் மனசை வந்து மாற்றிக்கொள்ள மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன சொன்னாலும் சரி நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன். இப்படி சொல்லுவோம், நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன். இதை எப்படி சொல்லலாம் பாருங்க, நீ என்ன சொன்னாலும் சரி. அப்போ no matter என்ன what. ஓகே, இதுல வந்து சப்ஜெக்ட் வந்திருக்கு பாருங்க, நீ, நீனா you. அடுத்து என்ன verb எழுதணும், சொன்னாலும். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. சரியா, இது வந்து சிம்பிள் பிரசன்ட் படி தான் நம்ம எழுதுவோம். எழுதும்போது சப்ஜெக்ட் you வந்திருக்கனால வரக்கூடிய verb கூட so es is எதுவுமே சேர்க்க கூடாது. சரியா, verb அப்படியே எழுதணும். அடுத்து நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன். இது எப்படி சொல்லலாம், மாத்திக்கொள்ள மாட்டேன். ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா பேசுறோம். அப்ப என்ன, சப்ஜெக்ட் I, அடுத்து won't. மாற்றிக்கொள்ள மாட்டேன். மாற்றிக்கொள்ள மாட்டேன் சேஞ்ச், மாத்துறதுக்கு சேஞ்ச். எதை, என் மனதை, என் மனச. மை மைண்ட். ஓகே, அப்போ நீ என்ன சொன்னாலும் சரி நான் என் மனச மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், no matter what you say I won't change my mind. Okay, no matter what you say I won't change my mind. Next, நீ எப்படி கேட்டாலும் சரி நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ இதை எப்படி கேட்டாலும் சரி நான் அதை தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் பாருங்க, நீ எப்படி கேட்டாலும் சரி. இப்போ no matter. அடுத்து எப்படி, how வந்திருக்குதானே, how. அடுத்து சப்ஜெக்ட் என்ன, நீ, நீனா you. அடுத்து கேட்டாலும், கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ask. சப்ஜெக்ட் you வந்திருக்கனால வரக்கூடிய verb கூட எதுவுமே சேர்க்க கூடாது. சரியா, அப்ப நீ எப்படி கேட்டாலும் சரி no matter how you ask. அடுத்து நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன், அதை நான் உனக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன, ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா பேசுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I, அடுத்து என்ன எழுதுவோம் won't. அடுத்து கொடுக்க மாட்டேன், தர மாட்டேன் give. ஓகே, கொடுக்கிறதுக்கு give. won't giveனா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அடுத்து அதை, அதைனா it. உனக்கு ஏதோ ஒண்ணு நான் தர மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய செயல். சரியா, அப்ப டு போட்டு உனக்குன்னு சொல்லும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம யூ போடணும். சரியா, டு யூ. அப்போ நீ எப்படி கேட்டாலும் சரி நான் அதை உனக்கு தர மாட்டேன், நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், no matter how you ask I won't give it to you. Okay, no matter how you ask I won't give it to you. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன். இதை எப்படி சொல்லலாம்,
என்ன நடந்தாலும் சரி அப்போ no matter what happens. Okay, happens. என்ன நடந்தாலும் சரி no matter what happens. அடுத்து நான் பயப்பட மாட்டேன் தன்னுடைய நிலையை சொல்றோம் சரியா நான் வந்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த பயம்ங்கிறது என்னது மெயின் வெர்பு கிடையாது அது வந்து அட்ஜெக்டிவ் சரியா நான் வந்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப தன்னுடைய நிலையை சொல்றேன் அடுத்து இன்னொன்னு என்னன்னா இது ஃபியூச்சர் மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல பேசுறோம் ஓகே அப்ப என்ன ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ஐ அடுத்து ஃபியூச்சர் மெயின் பண்ணும்போது நம்ம வில் பி சேர்ப்போம் தானே வில் பி அது நெகட்டிவ்ல எழுதும்போது will not be ஓகே will not be அடுத்து பயத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது afraid ஓகே afraid அப்போ என்ன நடந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் no matter what happens I will not be afraid okay no matter what happens I will not be afraid நெக்ஸ்ட் நீ என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன் இது எப்படி சொல்லலாம் நீ என்ன சொன்னாலும் நீ சொல்லிட்டு போ நான் நம்ப மாட்டேன் இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே थैंक यू